எல்லோருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. நம்ம 12 ஜோதிலிங்க பயணத்தில் இருக்கோம். நம்ம குரூப் எல்லோரும் இது வரைக்கும் எல்லாத்தையும் அழகாக சந்திச்சிட்டாங்க. நல்லதும் இருந்துச்சு, முடியாமல் போனதும் இருந்துச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்று 10வது ஜோதிலிங்கம் பார்க்க போயிட்டுருக்கோம். அதாவது தேவகர் போயிட்டுருக்கோம். தேவகரில் தான் வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இருக்கார். இந்த பயணம் இவ்வளோ அழகாக வரதுக்கு காரணம், எவ்வளோ அழகான விஷயங்களை கடவுள் கொடுத்துருந்தா ரசிச்சுக்கிட்டே போனால் இந்த பயணம் அழகாக இருக்குன்றது போனால் மட்டும்தான் தெரியும். சிவ சிவா. அப்படி போகும்போது நாளைக்கு தான் நம்ம தேவகர் வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் போவோம். ஆனால் இன்றைக்கி நைட்டு நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ரொம்ப அழகான வியூ பார்த்துருவோம். மனம் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. சிவா. இந்த பயணம் சிறப்பாக போகிறதுக்கு எல்லாமே இறைவனுடைய பேரருள் பரிபூர்ண ஆசீர்வாதம். நீங்களும் பார்க்கலாம். நான் எப்போதுமே ஃப்ளைட்டில் போகும்போது கீழே பார்க்கும்போது நினைப்பேன், அடடா இறைவா, என்ன உன் அற்புதம் பாதினா மனிதன் படைத்தது இன்னொரு பாதி அற்புதமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. சிவ சிவா. ஸோ அப்படியே தேவர் போயாச்சு. தேவர் போனோடனே நம்ம முதல்ல வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் பார்க்க போகல. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இடம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஐட்னரியில் இல்லாத ஒரு இடம், த்ரீகுட் மலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த த்ரீகுட் மலையில் நிறைய ரகசியங்கள், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் யாருக்குமே அதை டீப்பாக சரியான விஷயங்களாக சொல்லப்படலை. என்னென்னமோ சொல்லப்படுகிறது. வைஷ்ணவ தேவி இங்கே தியானம் பண்ணினாங்க. அப்புறம் த்ரீகுட்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 மலைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி இங்கே குடிகொண்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ரொம்ப அம்சமான ஒரு மலை. ஆனால் மக்கள்லாம் அங்கே உள்ள மக்களை பார்க்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்காங்க. வேறு எதுவும் வேலைகள்லாம் கிடையாது. கைட் வேலை, அப்புறம் குரங்குகளுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான். இங்கே நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அப்போ நம்ம கேட்கும்போது அந்த கைடு சொன்னார், இலங்கையில் சீதாதேவியை தேடி நம்ம அனுமர் போகும்போது ராவண படைகள்லாம் இங்கே தங்க வச்சுட்டு அனுமர் மட்டும் முதல்ல இலங்கைக்கு போனார் இல்லையா, அதனால் இங்கே தங்கிட்டாங்க ராவண படைகள். இவங்கெல்லாம் ராவணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரங்குக்கு இங்கே இருந்தாங்க. அந்த குரங்குக்கெல்லாம் சாப்பாடு விற்கிறது, அதை நாம் வாங்கி போடும்போது அவங்களுக்கு ஒரு வருமானம். இப்படி குரங்கை வச்சு நிறைய வருமானங்கள் அங்குள்ளவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. ரொம்ப படிகள்லாம் கிடையாது. ஆனால் சுற்றி மலை வளங்கள், அப்புறம் மண் வளம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, மழை காலத்தில் சின்ன சின்ன நீரோடைகள்லாம் மேலேருந்து ஓடியாருமா, அப்புறம் இன்னும் ரொம்ப பெரிய மழையெல்லாம் பெஞ்சுட்டான் நீர்வீழ்ச்சி மாதிரி கூட வருமா. ஸோ நம்ம போன நேரம் காஞ்சிருந்தனால ஒரே ஒரு தீர்த்தம், அதாவது ஹோலி தீர்த்தம் சொல்லிட்டு நேச்சுரல் தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் அதை எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்புறம் தலையிலே தடவிக்கிட்டாங்க. ஸோ மக்கள் செய்யும் போது நாமளும் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, நம்மளுமே அந்த ஒளி தீர்த்தத்தை காலு கையெல்லாம் கழுவிட்டு தலையில் தெளிச்சிக்கிட்டோம். சிவா. எப்போதுமே காடு வளங்களில் இருந்து வர தீர்த்தங்கள் அந்த வேர்கள்லாம் தொட்டு வரனால அது ஒரு மூலிகையான தீர்த்தம்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு நோய் குணமாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். மக்களுக்கு அந்த தீர்த்தம் வசதியாக கிடைக்கிறதுக்கு இவங்க ஒரு சிம்மல பைப்பு போட்டிருக்காங்க. அந்த பைப் வழியாக தான் தீர்த்தம் வருது. பிறகு பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கம். இவர் தொட்டு கும்பிட்டு உள்ளுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இங்கே அனுமர் இருக்கார். பராசக்தி அம்சமாக பார்வதியை வச்சுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காங்க. ஏன்னா இது மலைப்பகுதி. மக்களும் எப்போ பூஜை என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. எல்லாமே ஒரு அலங்காரமாக வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சக்தி வடிவமாக இருக்குது. நாமளுமே போய் அங்கே தொட்டு கும்பிட்டு, அம்மா பார்வதி தாயே எங்களையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணலான்னு பார்த்தா பயமாக இருக்குது. ஏன்னா அங்குள்ள குரங்கு தூக்கிட்டு போயிடும் நம்முடைய பேக்கு. அப்புறம் இந்த தட்சிண காளியம்மா ரொம்ப நல்லா இருந்தா. தொட்டுக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணி கண்களை மூடி பார்க்கும்போது இந்த மலை வளத்துக்குள்ளே நின்று, இறைவா என்னே உன் அழகு, உன் படைப்பு அப்படின்னு தோன்றுது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு கதையும் இருக்குது. அதாவது ராவணன் கைலாசத்தில் போயிட்டு இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணி கடுதவம் இருந்து இறைவன் தோன்றி, பரமேஸ்வரர் தோன்றி ராவணன்கிட்ட கேட்கும்போது, உனக்கு என்ன வேணும் வரன்னு கேட்கும்போது ராவணன் சொன்னாரா, எனக்கு நீ வேணும், நான் உன்னை எடுத்துகிட்டு போனேன் என்னுடைய நாட்டுக்குன்னு சொன்னாராம். அதே மாதிரி இறைவன் மறுக்காமல் ஒரு சிவலிங்கமாக மாதிரி ராவண கையில் ஒப்படைக்கப்பட்டுச்சான். ராவணன் அங்கேருந்து இலங்கைக்கு போகும்போது இந்த மலையில் அவரோட கண் பார்வைப்பட்டு இங்கே இறங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த மலை ராவனோட எலிபேட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது
ஹெலிகாப்டர் இறங்கின இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கேருந்து ராவணன் வந்து அந்த லிங்கத்தை கையில் வச்சுருக்க முடியாமல் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்துட்டு குளிக்க போனாராம். குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கு, நான் 3 தடவை என் கை வலிச்சதுன்னா 3 தடவை நான் உன் பேரை சொல்லி கூப்பிடுவேன், நீ வரலைன்னா நான் கீழே வச்சிருவேன்னு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த லிங்கத்தை கீழே வச்சுட்டா மறுபடியும் எடுக்க முடியாது. இது இறைவன் கொடுத்த கட்டளை. அதே மாதிரி ராவணன் திருப்பி குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த பையன் வந்து அந்த லிங்கத்தை கீழே வச்சுட்டு போயிட்டாராம். அதாவது அந்த பையன் யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு. ஸோ கீழே வச்சுட்டு பிறகு மறுபடியும் ராவணன் வந்து அதை எடுத்து பார்த்தாலும் எடுக்க முடியல. அவரோட கோபத்தில் அந்த லிங்கத்தை அப்படி ஒரு அமுக்கி மண்ணுக்குள்ளே அமுக்கிட்டே போயிட்டாராம். ஸோ இப்படியெல்லாம் கூட சில கதைகள் சொல்லப்படுகிறது. அப்புறம் ராவணனுக்கு வந்துட்டு வைத்தியம் பண்ணுறதுக்கு வைத்தியநாத் ஜோதிர்லிங்கமே வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் இங்கே உள்ள ஜோதிர்லிங்கத்துக்கு வந்து வைத்தியநாத் அப்படின்ற ஒரு பேரும் வந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. சிவா எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அழகான ஒரு ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. இயற்கையில் பார்க்குறதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். ஏன்னா 10 ஜோதிர்லிங்கம் சுற்றி வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நிறைய என்ன சொல்லுவாங்க, மனங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா. இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே நம்ம அனுமர் இருக்கார். அங்கங்கே சின்ன சின்ன சிலைகள் நாமளும் கும்பிட்டு வச்சுட்டு வந்தோம். சிவா இந்த இந்த மலையில் இருந்து தான் வந்து மூலிகைகள் எடுத்து இங்கே வந்து கீழே மூலிகை எண்ணெயெல்லாம் செய்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு தூக்கிட்டு சுற்ற முடியாதுல்ல. அதனால் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் உட்காந்து மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். சிவா நீங்களும் சுற்றி பாருங்கள். शामनी रात में बरसात बड़ी लगती है, अगर दिल में दर्द है तो हर ஜோதி என்ன சொல்கிறார் ஜோதி? முதல்ல நிறைய சொல்லிட்டு இருக்காரு. का कमाल है. 97 71 59 88 50 बाबा जयराम तिरुपति. मोहब्बत हो गल मुस्तफा तावेदार है जहां. பெரிய கவிஞரா இருப்பார் போல. என்னன்னு கேட்டு சொல்லுங்க ஜோதி. மனசு இருந்தா போட்டு பாரு. மகிமை அப்புறம் தெரியும். ஓ அப்படி எத்தனை பேர் செய்றாங்க? 97 நீங்க பண்ண போறீங்களா? நீங்க செய்ய போறீங்களா? बाबा जयराम तिरुपति पहाड़. 97 நீங்க பண்ண போறீங்களா? நீங்க செய்ய போறீங்களா? बाबा जयराम तिरुपति पहाड़. One how much? Hey. तेलुगु आप लोग है. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய உண்மை பார்க்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னே அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ற அழகே அழகு. மனித மாதிரியே சாப்பிடுது. கடிச்சு கூட சாப்பிடாம, கிள்ளி சாப்பிடாம, பிச்சு சாப்பிடாம நக்கி சாப்பிடுது. எப்படி யார் சொல்லி கொடுத்தா? அதான் அழகு. இறைவனுடைய படைப்பில் ஏன் என்னத்துக்கு எதுக்கெல்லாம் கேள்வியே கிடையாது. அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த குரங்குக்கு, இந்த ஆன்மாவுக்கு கடவுள் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கான். சிவா ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இவர்களையும் இந்த குரங்கு மாதிரி ஆன்மாக்களையும் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. சிவா மாயாவுடைய அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணுன்னா மாயாவின் பயணம்ன்ற இந்த யூடியூப் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது கிடைக்கட்டும் இந்த பயணம், இந்த பார்வைகள், இந்த அழகு எல்லாமே கிடைக்கட்டும். சிவா உண்மையிலே வாழ்க்கை ஒரு அழகான பயணம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். சிவா.